வெல்கம் டு கம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா பூரி கொத்துக்கறி கிரேவி. வாங்க பூரியும் கொத்துக்கறி கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது முதல்ல பூரி மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். இப்போ 4 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கைப்பிடி அளவு வறுத்த வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் நான் சேர்த்துருக்கேன். இந்த பூரிக்கு சீரகம் போட்டு பிணைஞ்சி சுட்டால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நான் அளவாக தண்ணி ஊற்றி நான் பூரி மாவை பிணைஞ்சி எடுத்திருக்கேன். நிறையா தண்ணி ஊற்றி பிணைஞ்சா எண்ணெய் குடிக்கும். பூரி சுடும்போது எண்ணெய் குடிக்கும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி இதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு கொத்துக்கறியை நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்குங்க. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதும் கல்பாசி இலை, அன்னாச்சி முக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 5 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ வதங்கிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டால் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அரைச்சி போடுறத விட தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயமும் நல்லா வெந்துட்டுருக்கு. வேகட்டும், இன்னும் வேகணுங்க. இது நம்ம போட்ட வெங்காயம் அதாவது 1 பங்கு அளவுக்கு வரணும். இப்போ இந்த மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 4 பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துன பிறகு இஞ்சி பூண்டை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை வெங்காயம் வேகும்போது சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இந்த கொத்துக்கறியை தண்ணி ஊற்றி நம்ம அலசி உடனே ரொம்ப நேரம் அலசக்கூடாது, கழுவக்கூடாது. இதை தண்ணி ஊற்றி உடனே அப்படியே இது வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா இது ரொம்ப நேரம் தண்ணியில் விட்டால் அதில் இருக்க சத்தெல்லாம் தண்ணியிலே போயிடும். அதனால உடனே கழுவி சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இது 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. வேறு எந்த கரம் மசாலா சேர்க்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள்வே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. இதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கேட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இப்போ 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கொதித்த பிறகு இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்து இப்போ வந்து தண்ணி நிறையா சேர்க்காம நம்ம தேங்காய் ஊற்றுனதே போதும். தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டா டேஸ்ட்டாக இருக்காது. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த பூரிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ நான் இறக்கிட்டு நான் உங்களுக்கு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் தான் ஊற்றினேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு கொதின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க. கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பூரி சுட எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கடலை எண்ணெயில் பூரி சுட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பூரியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பூரியும் கொத்துக்கறி கிரேவியும் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.